வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சத்தான இரும்பு சத்து மிக்க கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம யூஸ்வலாக இட்லிக்கு சட்னி டேஸ்டியாகவும் சத்தாகவும் செய்து கொடுத்தா 2 இட்லி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போது இந்த டேஸ்டான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு இதை போல் நல்லா காய வச்சுக்கலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம், தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி 1 இது போல் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன பீஸ் புளி, ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சியும் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த மிளகாய்க்கு பதில் நம்ம 2 பச்சை மிளகாய் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் தான் இதில் ஆட் பண்ணி அரைச்சிருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதையும் நம்ம எடுத்துக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. தேங்காய் ரொம்ப தேவை கிடையாதுக்கு, இது ஒரு 1/4 கப்பு இருந்தால் போதுமானது. அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம கடலைப்பருப்பும் போட்டுட்டு அதுவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். செவந்ததும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சுருந்த கருவேப்பிலை போட்டு ஒரு நல்ல 2 நிமிஷம் வரை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வறுத்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதை போல் நல்லா வதக்கி அதையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டுட்டு வதக்கி கூடவே தக்காளியும் போட்டுக்கலாங்க. இப்போது புளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பும் சேர்ந்து போட்டுடலாங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மேஷ் ஆன பிறகு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் மேலே அப்படியே போட்டுட்டு ஒரு பிரட்டிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வதக்கின எல்லா பொருளுமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை தானேன்னு சொல்லிட்டு நம்ம இதை தூக்கி போடாமல் இது போல் சட்னியாக அரைச்சி கொடுக்கலாங்க. இதில் அவ்வளோ இரும்பு சத்து நிறைய இருக்கிறதால சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி கருவேப்பிலை இது போல் சட்னி, சாதம், கருவேப்பிலை சாதம் அது போல் செய்து கொடுக்கலாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்ட பிறகு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. தேவையான தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு
கொஞ்சம் பெருங்காயம், கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை 2 கிள்ளி போட்டுட்டு இந்த சட்னி மேலே அப்படியே ஊற்றிடலாம். நல்லா சத்தான டேஸ்டான கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த சத்தான டேஸ்டான சட்னி கருவேப்பிலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி நம்ம சாப்பாட்டுக்கு கூட இது பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.